அல்லாஹ் சொல்றான், அவர்களில் பெரிய சகோதரர் இப்படி சொன்னாருங்கிறான். எப்படி? நான் வரமாட்டேன், தகப்பனார்ட்ட நான் வரல. இந்த பெரிய சகோதரர் யாரு அப்படிங்கிறதுல வயசுல பெரியவர் ரூபீல்னு ஒருத்தர். ரூபீல், அந்த ரூபீல்ங்கிறவர் தான், இதெல்லாம் அந்த ஹீப்ரு மொழி. ரூபீல்ங்கிறவர் தான் பெரிய சகோதரர், அவரு தான் இப்படி சொன்னாருங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, இல்லை அறிவில் பெரியவர்னு அர்த்தம், இங்க வயசில் பெரியவர்னு அர்த்தம் இல்லை. அறிவில் பெரியவர்னா யகூதான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான். இது நம்ம அத்தா ஒரு ஒப்பந்தம் வாங்கித்தான் நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கிறதுனால வீட்டுக்கெல்லாம் நான் வரல, நான் இங்கேயே இருந்துக்கிறேங்கிற மாதிரி பேசினார். இதுல இன்னும் கூட நிறைய இருக்கிறது. சில தப்சீர்கள்ல அந்த அறிவிப்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. இருந்தாலும் தப்சீர் என்பதால் அதை எத்தி வைத்து விடுவதில் தவறில்லை. அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்த பெரியவர் ஒருத்தர் சொன்னார்ல, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அவருக்கு ரொம்ப கோபம் வந்திருக்குது. யூசுஃப்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுனது அவர் தான். அவருக்கு பதிலாக எங்களில் ஒருத்தரை பிடிச்சிங்க. யூசுஃப் முடியாதுன்னு ஒன்றும் கோபம் வந்துருச்சான். அவருக்கு கோபம் வித்தியாசமா வருமா அந்த யகூதாவுக்கு. அவர் கோபம் வந்தால் சத்தம் போட ஆரம்பிப்பாராம். சத்தம் போட ஆரம்பிச்சா பயங்கரமான சத்தமா இருக்கும். அந்த சத்தத்துல நிறைய பேர் மயங்கி விழுவாங்க. கர்ப்பஸ்திரிகள்லாம் கேட்க முடியாது, குழந்தை பிறந்துற அளவுக்கு சத்தமாயிரும். அவ்வளோ பெரிய சத்தம் அவருடைய உடல்ல இருக்கிற எல்லா ரோமமும் நட்டுக்கும், எல்லா ரோமமும் விரைப்படைந்து விடும். அது அவ்வளவு சீக்கிரமா அந்த கோபம் தெளிஞ்சிருமா. இல்லைன்னா அந்த கோபம் இருந்துட்டே தான் இருக்கும், என்ன ரவு பகலானாலும். யூசுஃப் மறுத்தவுடன், வேற யாரையும் பிடிக்க மாட்டேன், அவரைத்தான் பிடிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேகமாக கோபம் வர, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாலேயே இந்த கோபம் வந்தவுடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன பையன்ட்ட அங்கே இருந்தவர்கிட்ட, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் உள்ளவர்கிட்ட அவரை தொடு. அவர் போய் தொட்ட உடனே கோபம் நின்றுச்சு. அதற்கு பிறகு மீண்டும் யூசுப் இடத்துல அவர் கெஞ்சி கேட்கல, விவாதம் மாதிரி செய்கிறார். ஒரு சிபாரிசு செய்யறோம், ஒரு உயர்ந்த நபியின் குடும்பத்து பிள்ளைகள் நாங்கள், எங்களுடைய சிபாரிசை கூட இங்க இருக்கிற மிஸ்ர் அரசு ஏற்றுக்கொள்ளாதா? அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை பிடிச்சிங்கன்னு தானே சொல்றோம். நாங்கள் என்ன தப்பி ஓடுகிறோமா? உங்களுக்கு முன்னால நின்று தானே பேசுகிறோம். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை.